ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டுருக்கோம் எங்கே இடம் ஃபெஸ்டிவல் சிட்டி, நியர் ஃபெஸ்டிவல் சிட்டி. ஸோ அங்கே இப்போ நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு க்ரூயிஸில் போயிட்டு அங்கே என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது நீங்களும் எங்கள் கூடயே வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். வாங்க. சிஞ்சா ചിഞ്ച എത്തി നോക്കണം. എന്ത് പറ്റിയടാ? സ്മൈൽ സ്മൈൽ സ്മൈൽ. ഹാപ്പി ഫേസ് എങ്ങനെയാണ് ചിഞ്ച? എന്ത് പറ്റി? ടാറ്റു വേണോ? അയ്യോ ബൈ. അയ്യോ എന്ത് പറ്റിയാണോ പാവം. ചിഞ്ച ഉറങ്ങിയടാ. ഹായ്. എന്താ? താങ്ക് യു താങ്ക് യു. நாங்கள் எப்பயும் போலவே லேட்டு தான். 4:15 வந்து போர்டிங் சொல்லியிருந்தாங்க. இப்போது 4:45 ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5 to 7 பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. വാവ്, സൂപ്പറായിട്ടുണ്ട്. രണ്ടുപേരും സൂപ്പറായിട്ടുണ്ട്. നിങ്ങൾ രണ്ടാളോ? ഷാജനാക്കണം. ഒബേരോ ഒബേരി. ചിഞ്ച ചിരിക്കണ. എന്തോ സൂര്യനല്ലേ, നല്ലോണം നോക്കാൻ പറ്റില്ലല്ലോ. 3 അവിടെ ഉണ്ട്. 3 കണ്ടാ? 3 അവിടെ ഉണ്ട്. ആ ബേബി 3 എന്തോ? இப்போ வந்து நாங்கள் ஏற போகிறோம். 5 o'clock ஆகிடுச்சு. கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க பின்னாடி. நான் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து இந்த க்ரூஸ் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பே பண்ணி டிக்கெட் எடுத்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக நிறைய கப்பல் நிற்கிது. இதில் எல்லாமே அவங்களோட நேம் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட எது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி போயிட்டுருந்தோம். எங்களோட கப்பல் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலர். எங்கள் ட்ரெஸ் கோடும் ஒயிட் அண்ட் ப்ளூ. பேபி, நான், அவர் எல்லாமே ஒரே மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நாங்கள் வாங்கினது. அவரோட டிஷர்ட்டில் ஷீ இஸ் மைன்னு போட்டு சின்ஸ் எங்களோட வெட்டிங் டேவோட டேட் இருக்கும். அதே மாதிரி என்னோடய டிஷர்ட்டில் ஐ ஆம் ஹிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு இந்த பிரிண்ட் பண்ணி கஸ்டமைஸ்டு டிஷர்ட் வாங்கினோம். பட் அப்போ வந்து கொரோனா டைமுங்கிறதுனால யூஸ் பண்ணோம். இந்த டைம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணினோம். ஸோ இந்த டைம் வந்து லைவாக ஷோஸ் எல்லாம் பார்த்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு செமையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இதை புக் பண்ணி போனது. பட் பேபி ரொம்ப அழுதுட்டாங்க பாவம். சூப்பராக இருக்குது. கீழே எல்லாமே மேலே தான் ஃபுல்லாக இருக்காங்க.
இல்லை அவ்வளோவா க்ரௌட் இல்லை. ഹായ് ചിഞ്ച ഹായ് പറയും. അപ്പം ഞാൻ അവളെ കൊണ്ടുപോകാണ്ട്. കുഞ്ഞു ബേബി ബോട്ട് എവിടെ? ബേബി ബോട്ട് ഹായ്. ഒരു ഡാൻസ് കളിക്കും അല്ലേ ഇപ്പോൾ? ബിസ്ക്കറ്റ് എടുത്തിട്ട് വരണ ഡാഡി. ചിഞ്ച അത് നോക്കടാ. இது வந்து க்ரீக் ஹார்பர். பேபி வந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண முடியல. நாங்கள் பேபியை சமாதானம் பண்ணி நாங்கள் வந்து வெளியவே வந்து நின்றுட்டு இருந்தோம், உள்ளே வரவே இல்லை. நாங்கள் இன்வைட் பண்ணி வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாவம் தனியாக வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து கீழே இருந்தாங்க, நாங்கள் வந்து மேலே போயிட்டோம். பேபி வந்து ஃபுல்லாக அழுக. ஸோ அவங்க உள்ள வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து வெளியே இப்படி நின்றுட்டு இருக்கோம். சூப்பர் 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 சூப்பர். டாப் டான்ஸ் எங்கண்ணா? എവിടെ ബുർജ് ഖലീഫ? അവിടെ ഉണ്ടാ?
ഇഷ്ടായ ഹായ് ഇവിടെ പിടിക്കണം പറയണേ നമ്മൾ മാത്രമുള്ളതല്ല ലാൻഡ് ആയാച്ച് മറക്കില്ല ഞാന് മറക്കില്ല അവള് കരഞ്ഞ കുളമാക്കി 1 hour കുളമാക്കി அடிவுலைண்டு நாங்கள் இப்போ போனோம் ஸோ ஆமாம் அதில் தான் திருச்சி வந்தோம் மொத்தம் 2 hours சொல்லியிருந்தாங்க 3 ஷோ சொல்லியிருந்தாங்க நாங்கள் 2 ஷோ தான் இருந்தது 1 hour ஃபுல்லாக அழுக ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் இன்னொரு 1 hour வந்து எப்படியோ சமாதானம் பண்ணி ஆள் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நாங்கள் இருந்தோம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நாட் குட் உண்மையாக சொல்லலாம் ஃபுட்டு நல்லா இல்லை ஃபுட்டு வந்து நான் சாப்பிடவே இல்லை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடல அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் ஃபுட் எடுத்தாங்க அப்புறம் ஜூஸு சாஃப்ட் பீவரேஜ் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க கோக் மட்டும் ஒரு கிளாஸ் நான் குடித்தேன் அப்படி இன்றைக்கி வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்து இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ நல்லா இருந்துச்சு வியூவெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு போகும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு பேபி கொஞ்சம் அழாமல் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் எந்த சைஸ் வெட்டியில இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஸோ உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நைஸ் இயரிங் ಇಷ್ಟ ಆಯ್ತಾ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಸೂಪರ್ ನಿಮ್ಗೆ ವೇಣೋ 81st generation வாவ் வாவ் എട്ടത് വെള്ളിയല്ലേ എനിക്കിത് ഭയങ്കര ഇഷ്ടമായി വാച്ചിൻ ജോബിക്ക് തരാട്ടടാ ഏട്ടാ ഇത് ഇട്ടോട്ടെ അവനെ കൊണ്ടിട്ട് തരാൻ പറ എനിക്ക് ഇഷ്ടമായി സൂപ്പറായിട്ടുണ്ട് ഗണപതി ഏട്ടാ இது சில்வர் அண்ணா ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு இவரோட கிஃப்ட் எல்லாமே எனக்கு சூப்பராக இருக்கு தேங்க்யூ வெரைட்டி ഉണ്ട് இதுதான் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது ஒரு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கணபதி சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனி வந்து எங்கள் ஃப்ரெண்ட் வந்தாங்க இல்லையா ஷாஜன் ஷாரி சேச்சி அவங்களோட கிஃப்ட் வந்து பார்க்கலாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல ஏன்னா பேபி அழுதுனால நாங்கள் மேலே போய் உட்காந்துட்டோம் அவங்க கீழே இருந்தாங்க வரும்போது அவங்க கிஃப்ட் வந்து தந்தாங்க கரெக்டாக டிஷர்ட்டு ചോദിച്ചോണ്ട് ഇരുന്ന് കണ്ടോ ഇത് ഏട്ടനുക്ക് സൂപ്പർ സൂപ്പർ എനിക്ക് എന്താണ് എനിക്ക് അഡിഡാസ് சூப்பரா இருக்கு இஷ்டம் இல்லை ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ
2 டிஷர்ட்டு சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இனி வந்துட்டு நெக்ஸ்ட் என்னோட gift. ஆக்சுவலாக இந்த gift பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெப்ரவரியில் இவரோட பர்த்டே, அந்த டைம் வந்துட்டு நான் இதை ஆர்டர் பண்ணேன். நானே ஆர்டர் பண்ணேன், கார்டில் பே பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் சொன்னேன்னா இவருக்கு வந்து தெரிஞ்சிடும். ரொம்ப சர்ப்ரைஸாக இவர் பர்த்டேக்கு வந்து நான் பிளான் பண்ணி இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி என்னோட பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து என்னோட கசின் இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து இது டெலிவரி வரும் அப்படின்னு. ஃபெப்ல ஆர்டர் பண்ணிட்டேன், மார்ச்சில் வந்து எனக்கு இது கிடைச்சது. கரெக்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அப்போ தான் நான் பிளான் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி வருது ஏப்ரலில், ஸோ அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இவருக்கு தெரியாமல் நான் கபோர்டுக்குள்ளே வந்து ஒளிச்சு வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து நான் இதை கொடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். பார்க்கலாம். தேங்க்யூ. இவரோட பர்த்டேக்கு வந்து அக்கர்லிக்கில் வந்து அந்த லைட் வாங்கினேன் இல்லையா, அது வந்து சும்மா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சடனாக பிளான் பண்ணி வாங்கினது. இதுதான் வந்து நான் பர்த்டேக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்த கிஃப்ட்டு. பட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கொடுக்குறேன். செட் ஆக்கணும். இதை அசம்பிள் பண்ணுற வீடியோவும் நாம் இதிலே பார்க்கலாம். எல்லாம் தெரிச்சு உள்ளது. செஞ்சு எடுத்து கொடுக்கடா, அடிக்கி எடுத்து கொடுக்கடா. அவர் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்ல, கண்டு தரீங்களா? ஸோ இது வந்து அவருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸுக்கு இப்போ கிளம்புறாருன்னா ஒரு தடவை வந்து காலிங் பில் அடிப்பார், ஃபோனை மறந்துட்டு அப்படிம்பாரு, மறுபடியும் வந்து காலிங் பில் அடிப்பார், கீயை மறந்துட்டு அப்படிம்பாரு. ஒரு நாள் கூட வந்து எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது ஒவ்வொரு திங் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இவர் எப்படி இந்த இடத்துல வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒழுங்காக இந்த ஸ்டாண்ட் வரல, அவரோட எல்லா திங்ஸுமே வந்து வைக்கலாம். இது வந்து ஃப்ரண்டில் வச்சிட்டோன்னா அவர் ஆஃபீஸ் போகும்போது எல்லா திங்ஸுமே மறக்காமல் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் இது மெயினாக வாங்கினது. ఎంత చించా ఆదు. వాట్ ఇస్ దిస్? వాట్ ఇస్ దిస్? మేక. వాట్ ఇస్ దిస్? ఎవా. వాట్ ఇస్ దిస్? వాట్ ఇస్ దిస్? లాట్ ఎంతో. వాట్ ఇస్ దిస్? హైవా. వాట్ ఇస్ దిస్? மேங்கோ. வாட் இஸ் திஸ்? ஆஜோ. எல்லாத்துக்கும் எங்ககிட்ட பேர் இருக்கு. ചിഞ്ചാ ഇതെന്ത് ഗിഫ്റ്റാണ്? ഇതെന്താണ്? വാട്ട് ഇസ് ദിസ്? നിക്ക് ഡാഡി ഫിക്സ് ആക്കിയിട്ട് നമ്മൾ കളിക്കാം കേട്ടാ. ഇത് ഫോണ്, ഇവിടെ ഫോൺ സ്റ്റാൻഡ്, ഇവിടെ ചാർജർ, ഇവിടെ അങ്ങനെ തന്നെ ഇവിടെ ചാർജർ ഇടാം. ഇവിടെ വന്ന് പേഴ്സ്, പൈസ, പെൻഡ്ரைவ், இதுபோல் பென்ட்ரைவ். இது வந்து வாட்ச் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். செஞ்சப்போ ஃபோன்னு പൊട്ടിക്കോ? വെരി ഗുഡ്. കറക്റ്റാണ് വിക്കി. ഓക്കെ, താങ്ക് യു സോ മച്ച് സ്വത്തു. സ്വത്തുവിൻ്റെ ഗിഫ്റ്റ് ഭയങ്കര ഇഷ്ടമായി, ഒരുപാട് ഇഷ്ടമായി. നോക്കാൾ വെക്കും നോക്ക്. വെരി ഗുഡ് ഗേൾ, വെരി ഗുഡ് ചിഞ്ചാ, சூப்பர் சூப்பர். இந்த உட்டனில் வந்து நிறைய மாடல் இருந்துச்சு. எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபோன் இங்கே சார்ஜ் பண்ணி வைக்கலாம்.
எங்கே வைக்கிறீங்களோ அங்கே சார்ஜரும் பண்ணிக்கலாம். ഇഷ്ടമായാ? എൻ്റെ വാച്ച് വെക്കാനാണ് എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടമായത്. ആണോ? ഫോൺ എന്തായാലും ഞാൻ അതിൽ വെക്കില്ല, ബാക്കിയെല്ലാം വെക്കും. அப்படி இன்னைக்கு வந்து எங்களோட டே வந்து இப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.